Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. இந்த கப்போட அளவு பாத்தீங்கன்னா 100 கிராம் கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே காயாம இருக்கறதுக்காக நான் லைட்டா எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிரலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. மிளகாய் 1, கறிவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க தேய்க்கிறப்ப நமக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து 2 பக்கமே நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு மாவு எப்படி தேய்ப்போமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா லேசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாமே தோசைக்கல்லில் ஒரு 2 செகண்ட் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 செகண்ட் இருந்தால் போதுங்க. பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. சமோசா செய்யறதுக்கு அந்த ஷீட்டும் ரெடியாக இருக்குங்க, ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குங்க, மைதா மாவு மிக்சிங்கும் ரெடியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க. இப்படி முக்கோணம் ஷேப்பில் மடிச்சிக்கலாங்க. பாருங்கள் அதை அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளார இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாங்க. மைதா மாவு பேஸ்ட்டு கொஞ்சம் தடவி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த கார்னர் அப்படியே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டதுமே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். ஒன் சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய சமோசா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.